ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சூர்யாவுக்கும் நந்தினிக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றத நந்தினி கண்டுபிடிச்சி சூர்யாவை கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சுந்தரவழியெல்லாம் என்ன சொல்கிறேன்னே தெரிலங்க. கேவலம் ஒரு சின்ன ஈகோவுக்காக நந்தினியை காயப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ நந்தினி அவங்க அம்மாவுக்கு ஆசையாக திதி கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை போயிட்டு எட்டி உதச்சி இப்போ நந்தினியை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ண நம்ம சூர்யா இப்போ நந்தினிக்காக பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு திதி கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுறாரு. இதனால் அருணாச்சலமும் சந்தோஷமாக இருக்காங்க, இந்த பக்கம் நந்தினி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நந்தினிக்கு ஒரு பக்கம் சந்தேகம், இதையும் வழக்கம் போல் அவங்க அம்மாவை வெறுப்பேற்றது அதெல்லாம் பண்ணியிருப்போம் அப்படின்னு டவுட் பண்ணுறாங்க. ஆனால் சூர்யா அதெல்லாம் இல்லை, நீ தப்பாக நினச்சிட்ருக்க, நான் உண்மையிலேயே உனக்காக ஃபீல் பண்ண அதெல்லாம் பண்ணேன்னு சொல்லும் போது நந்தினிக்கும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் அருணாச்சலம் கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சூர்யாட்ட நன்றிலாம் சொல்லிட்டு போயிருந்தார். பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது சூர்யாவுக்கும் சுந்தரவல்லிக்கும் நடுவில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, இதனால் இந்த அளவுக்கு அவங்க அம்மா வெறுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஃப்ளாஷ்பேக் நமக்கு என்னன்னு சரியாக தெரியாது இல்லையா. எதனால் குடிக்க ஆரம்பித்தார், எதுக்காக சூர்யா எது பண்ணாலும் அவங்க அம்மாவுக்கு ஆப்போசிட்டாக ஏன் பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்த அருணாச்சலம் நந்தினிகிட்ட சொல்லலாம். ஸோ நந்தினி அதை சரி பண்ணி சூர்யாவை இன்னமும் நல்ல மனுஷனாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது சுந்தரவல்லிக்கு இன்னும் கோபம் அதிகமாகிடுச்சு. எப்படியாச்சும் நந்தினியும் துரத்தி காட்டுவேன்னு சபதெல்லாம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுரேகா மாதவி எல்லாம் கூட்டு சேர்த்துக்கிட்டு என்ன தான் பண்ணிட்டுருக்கீங்க, துரத்துறதுக்கு நான் மட்டும் தான் முயற்சி பண்ணுறேன், நீங்கள் ஒன்றும் பண்ணலையன்ற மாதிரி பெருசாக பிளான்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் என்ன பண்ணாலும் நந்தினி அங்கே தான் இருக்க போகிறாங்க. சரி, இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா புதுசாக ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா சூர்யாவோட கல்யாண ஆல்பம். ஸோ அது ஃபஸ்ட்டு ரத்னவேல் வீட்டுக்கு தான் போகுது. ஆனால் அவர் நடக்காத கல்யாணத்துக்கு ஆல்பம் தூக்கிட்டு சொல்லிட்டு துரத்தி விட பார்க்குறாரு. ஆனால் ஐஸ்வர்யா இதையே ஒரு பிரச்சனையாக மாற்றுறாங்க. அந்த ஆல்பத்தை கொண்டு போய்ட்டு சுந்தரவல்லி வீட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் கொடுத்துட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு ஃபோட்டோஸை பார்த்ததுமே சுந்தரவல்லிக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. காரணம் அந்த ஆபத்தில் இருக்கிறது சூர்யா நந்தினியோட கல்யாண ஃபோட்டோஸ் தான். வழக்கம் போல் சுந்தரவல்லி செம்ம கோவத்தில் அந்த ஆல்பத்தை கிழிச்சு தூக்கி போடுறாங்க. அப்போ கரெக்டாக சூர்யா அந்த ஃபோட்டோஸை பார்த்து கொஞ்சிகிட்ருக்க, இதை பார்த்து சுந்தரவல்லி செம்மையாக கடுப்பாக்குறாங்க. இதில் வழக்கம் போல் கஷ்டப்படுறது நந்தினி தான். ஸோ அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த அம்மா பையன் பிரச்சனைகளோட ஒரு சிக்கி வீலாக போகிறது என் வாழ்க்கை தாங்கன்னு சொல்லி ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. பட் இது ரொம்ப நாளைக்கு கிடையாது. கண்டிப்பாக சூர்யா மாறுவார், நந்தினி மாற்றி காமிப்பாங்க. அவங்களுக்கு நடுவில் என்ன பிரச்சனை அப்படின்றத நந்தினி கண்டுபிடிச்சாலே இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத.